அனைவருக்கும் வணக்கம். உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு. வெல்கம் டூ மை சேனல். இது உங்க யுஜிசி நற்றமிழ் சேனல். இன்றைய காணொளியில நம்ம எது தொடர்பா பார்க்க போறோம்னா, 29/6/2025 நெட் தேர்வுக்கான தேர்வுகள்ல தமிழ் பாடத்த நம்ம எழுதணும். அந்த தேர்வுகள்ல வெற்றி பெற்ற வெற்றியாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா, சான்றிதழ் யுஜிசி நெட் சைடு அந்த வெப்சைட்ல இருந்து பதிவிறக்கம் செய்வதற்கான ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. அதுதான் இந்த காணொளியில் நம்ம பார்க்க போறோம். காணொளியை பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காம நம்ம யுஜிசி நற்றமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ முதல்ல நம்ம கட்டாயம் கூகுளை ஓப்பன் பண்ணிப்போம். கூகுளில் ஓப்பன் பண்ணி யுஜிசி நெட்டுன்னு அப்படின்னு அடிச்சோம்னாவே முதல் ரிசல்ட்டாக வரும். அதில் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் வரும். அதுக்குள்ளே நம்ம ஓப்பன் பண்ணி போனோம் அப்படின்னா, அவங்க என்னைக்கு இந்த சர்க்குலரை பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு தான் சர்க்குலரை பாஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த நோட்டீஸ் 12ஆம் தேதி செப்டம்பர் 2025 அதை பாஸ் பண்ணியிருக்காங்க. அதான் 25ல இருந்து 29ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, எக்ஸாம் வச்சிருந்தாங்க. அந்த எக்ஸாம் வைக்கிறப்போ 21ஆம் தேதி ரிசல்ட்டை வெளியிட்டிருந்தாங்க. இப்போ அந்த ரிசல்ட்டுக்கான வெளியிட்ட அந்த ரிசல்ட்டில் யார் யாரெல்லாம் நெட்டு பாஸ் பண்ணணுமோ, ஜேஆர்எஃப் வாங்கணுமோ, அதே மாதிரி பிஹெச்டி ஒன்லின்னு வந்தோமோ, அவங்க எல்லாமே சர்டிஃபை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷனை தான் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அதை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பாருங்க, இங்கேயே ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, யுஜிசி நெட்டு ஜூன் 2025 கிளிக் கேர் டு டவுன்லோட் சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கும். அங்கே நம்ம கிளிக் பண்ணோம்னா போதும். அது கிளிக் பண்ண உடனே வந்துடும். நம்மளுக்கான ஒரு அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் நம்பரை நம்ம இங்கே என்ட்ரி பண்ணிட்டு, கீழே அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்தையும் என்ட்ரி பண்ணிட்டு ஒரு கேப்சா இருக்கும். கேப்சாவை சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுற பேஜுக்கு போயிடும். இந்த அப்ளிகேஷன் நம்பர் நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா கட்டாயம் நம்மளுடைய இமெயிலில் இருக்கும். அந்த இமெயிலில் இருந்து நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் நம்மளுக்கு நார்மல் மெசேஜாகவும் வந்திருக்கலாம். அப்போ 2 அடிப்படையில் அந்த அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் எடுத்துடலாம். இப்போ இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்க வேண்டிய ஒரு தேவை. அதனால் மறக்காமல் யார் யாரெல்லாம் தேர்வில் வெற்றி பெற்றீங்களோ அவங்க எல்லாமே இந்த சான்றிதழை பதிவிறக்கம் செஞ்சுக்காங்க. இங்கே அப்ளிகேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் கொடுத்து கேப்சாவை மட்டும் என்ட்ரி பண்ணி சப்மிட் கொடுத்தோம்னா ஒரு ஐக்கான் வரும். அந்த ஐக்கானை கொடுத்தோம்னா அந்த பேஜுக்கு வந்துடும். பேஜ் ஒன்று நம்ம பிரிண்ட் அவுட்டு கொடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ப்ளஸ்ஸு சேவ் பண்ணி பிடிஎஃபாகவும் வச்சுக்கலாங்க. இதுதான் இந்த காணொலியில் இன்னைக்கு நம்ம பார்த்த பதிவு. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.